அருள்மழை என பொழியதேவன் காத்திருக்கின்றார். ஒரு கொடி கிளை நாமே நீ வாழும் நாளிலே, புது உறவும் புது யுகமும் காணும் வாழ்விலே. வேதம் வாழ வேண்டும், மனிதம் வளர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், சத்தியம் நிலைக்க வேண்டும். வேதம் வாழ வேண்டும், மனிதம் வளர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், சத்தியம் நிலைக்க வேண்டும், இயேசு வாழ வேண்டும், வரங்கள் சேர வேண்டும். இயேசு வாழ வேண்டும், வரங்கள் சேர வேண்டும், வாழ்வினில் புது வசந்தங்கள் வர, நீதி தேவன் ஆட்சி மலர. உண்மை அன்பு நீதியே மனித வாழ்வு பாதைகள், உலகம் தேடும் அமைதியை உணர்ந்து முயன்ற பலி இது. அலைகடலென திரண்டு வாரிருரை மக்களே, அருள்மழை என பொழிய தேவன் காத்திருக்கின்றார். அலைகடலென திரண்டு வாரிருரை மக்களே, அருள்மழை என பொழிய தேவன் காத்திருக்கின்றார். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, மக்களுக்கு விடுதலை அளித்தருளும், உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும், என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தின் நாளாகவும், நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி அமைவதற்கும், அதே போன்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக அவரை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கருவிகளாக மாறுவதற்கு வரம் கேட்போம். தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் பங்கு பெற்று எமது தகுதியற்ற நிலைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் அது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் ஜெருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, ஜூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: ஜெருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய்.
அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர், ஏனெனில் அவை உண்மை கடவுளல்ல. மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோத்சின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது: இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்பேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் ஜெருசலேம் பின்னின்று தலை சாய்க்கின்றாள், ஏனெனில் எஞ்சியோர் ஜெருசலேமிலிருந்து வெளியேறுவர். உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். அதனால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கின்றார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் அதை நான் விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் அருகில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வலக்கை நீதியை நிலை நாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார்.
உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார். அல்லேலூயாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான இறையன்பு நெஞ்சங்களே, இன்றைய நாள் இந்த நற்செய்தி பகுதியை நாங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் குறிப்பிடப்படுகின்ற 2 உயிரினங்கள், அதாவது நாய்களுக்கு தூய்மையான எதையும் கொடுக்க வேண்டாம் என்றும், முத்துக்களை பன்றிகள் முன் எறிகின்ற பொழுது அவற்றை அவை சிதறெடுத்து விடுகின்றன, அதன் மதிப்பும் தாற்பயமும் அவற்றிற்கு தெரியாது என்று சொல்வதனூடாக இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கூறுகின்ற பொழுது அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை, அதன் மகிமையை உணர்ந்து கொள்ளாதவர்கள் முன் அவற்றை சொல்லுகின்ற பொழுதும், அவற்றை அவர்கள் செவிமடுக்கின்ற பொழுதும் அவை அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் பயனும் கொடுப்பதாக அமைவதில்லை என்ற கருத்து இதன் மூலம் எமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று 2வது பகுதியில் நாங்கள் பார்க்கின்றோம், மற்றவர்கள் எமக்கு என்ன செய்ய வேண்டும், எம்முடைய வாழ்விற்காக அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோமோ அவற்றை முதலில் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதே போன்று எங்கள் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாகவும் நாங்கள் விரும்புகின்ற ஒரு செயலாகவும் இருப்பது எங்களுடைய வாழ்வு நன்மை உள்ளதாக, நன்மையை பெறுகின்ற விதமாக, அந்த வாழ்வில் பலனையும் வாழ்வென்றால் என்ன என்பதை கேட்கின்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நானும் நீங்களும் விரும்புகின்ற ஒரு விடயமாக இருப்பது, எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்காக பல்வேறு வழிகளை நாடிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் இயேசு கூறுவது போன்று எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இடுக்கமான குறுகிய வாயிலின் வழியாக நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு பிற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான நன்மை பகர்க்கின்ற, அதே போன்று எங்களுடைய வாழ்வு ஒரு மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்வாக அமையும் என்ற கருத்தை கூறுவதோடு, அதே போன்று அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்களில் நாங்கள் குறுகிய பகுதியை விட்டுவிட்டு, இடுக்கமான கஷ்டமான வழிகளை விட்டுவிட்டு இலகுவான வழிகளின் ஊடாக நன்மையை பெறுகின்றவர்களாக, அந்த நன்மையின் ஊடாக எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூற்றாண்டில் நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த நூற்றாண்டு ஈஸி வேர்ல்டாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற அனைத்து விடயங்களும், நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விடயங்களும், நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு நவீன சாதனங்களும்
இந்த உலகை எங்களுடைய கைக்குள் வைத்திருக்கின்ற பொழுது இலகுவாக அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதனூடாக எங்களுடைய உலகம் படிப்படியாக அதன் மகிமையை, அதே போன்று மனிதனின் மாண்பை இழந்து கொண்டிருக்கின்றது. காரணம், நாங்கள் அகலமான விரிவான பாதையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னல்களையும் சந்திக்கின்ற பொழுதும் இந்த இடுக்கமான பாதையினூடாக, கஷ்டமான பாதையினூடாக நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு புடமிடப்படுகின்றது. அந்த ஒவ்வொரு அனுபவங்களின் ஊடாகவும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக, நிலைவாழ்வை பெற்று என்றும் மகிழ்வோடு வாழுகின்றவர்களாக மாற முடியும் என்ற கருத்து இன்றைய நாளில் எமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவருக்கான வாழ்வை ஆண்டவரை பாதையாகவும் வழியாகவும் கொண்டவர்களாக மாறுவதற்கு வரம் கேட்டு தொடர்கின்ற பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். எழுந்து நின்று எமது மன்றாட்டுக்கள் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அருளின் ஊற்றே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து அவர்கள் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களை ஆளுகின்ற வர்க்கமாக இல்லாது மக்களுக்கு பணிபுரியும் எண்ணம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இச்சிறியவர்களுக்கு செய்வது எல்லாம் எமக்கே செய்தீர்கள் என்று கூறிய ஆண்டவரே, இன்றைய உலகில் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் பாலியல் வன்முறைகள் இச்சிறியவர்களுக்கு செய்வதையெல்லாம் எமக்கே செய்தீர்கள் என்று கூறிய ஆண்டவரே, இன்றைய உலகில் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் பாலியல் வன்கொடுமைகள் ஒடுக்குமுறைகளிலிருந்து நீரே குழந்தைகளை பாதுகாத்து அவர்களை நல்வழியில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் அனைவரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அன்பின் சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆமென். உனக்காக நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக
சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்திட இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணைப்பை கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனை தீர்க்குமூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபடுலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ
எங்களாயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
என்னில் வர என்ன தவம் செய்தேனோ என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் உன் நல்ல இயேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போது மஞ்சினேன். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சேற்றில் நின்ற என்னையே தேற்றி அரவணைத்தார் என் பிள்ளை எண்ணாமலே. சேற்றில் நின்ற என்னையே தேற்றி அரவணைத்தார் என் பிள்ளை எண்ணாமலே. என்னில் சேர்ந்து வாழவே இன்பவானில் சேர்க்கவே அன்பின் விருந்தளித்தார். என்னாயன் இயேசு எல்லாமே செய்தார், என் வாழ்வில் குறைவில்லையே. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. நல்லாயன் நானே என் நாடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிகின்ற பிள்ளைகளாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைகடலோளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே. நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி. விலங்கருப்பாய் குருடர் பார்த்திட ஒளி விடுப்பாய், குருடர் பார்த்திட ஒளி விடுப்பாய். சாவரும் தீமையெல்லாம் நீக்கி சகல நன்மை அளிப்பாய். அலைகடலோளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே. நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி.
அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.